ரொம்ப நாளா எங்க வீட்டுல சுபகாரியங்கள் நடப்பது தடையாகி விட்டது. குலதெய்வ வழிபாடு செய்ய முடியவில்லை. ஒரு திருமணமோ அல்லது வேற ஏதாவது சடங்குகள், சம்பிரதாயங்கள், ஒரு வீடு கட்டுவது, ஒரு பாக்கியம் செய்வது, அந்த வீட்டுக்குள் போய் கிரகப்பிரவேசம் செய்வது, இல்ல புத்திர பாக்கியம் ஏற்படுவது, நல்ல விஷயங்கள் எல்லாமே வெகு வருடங்களாகவே தடைபட்டு கொண்டிருக்கிறது. எப்பொழுது இதெல்லாம் நமக்கு அனுகூலமாக நடக்கும் அப்படின்னு ஆர்வத்துடன் காத்து கொண்டிருக்கக்கூடிய ராசிகளை நாம் எடுத்துக்கொண்டால் 2026 வருடம் முதலில் மிதுன ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப சடங்குகள் நடக்கும். வயதை அனுசரித்து அது புத்திர பாக்கியமாக இருந்தாலும், திருமணமாக இருந்தாலும், அல்லது வீடு கட்டுவதாக இருந்தாலும், கிரகப்பிரவேசம் செய்வது போன்ற விஷயங்களை இவர்கள் நடத்துவார்கள். அடுத்து கன்னி ராசிக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் குரு பகவான் வந்து அமர்ந்து 5ஆம் இடம் புத்திரஸ்தானத்தையும் 7ஆம் இடம் களத்திரஸ்தானத்தையும் பார்க்க போவதனால் திருமணம் மற்றும் புத்திர பாக்கியம் இந்த விஷயங்களை கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்கள் 2026 வருடம் பெறுவார்கள். விருச்சிக ராசியை பொறுத்தவரை குரு பகவான் 9ஆம் இடத்தில் வந்து அமர்ந்து உச்ச பார்வையாக அனைத்து நல்ல விஷயங்களையும் சுப லட்சணங்களையும் இவர்களுக்கு வாரி வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார். திருமணமாக இருந்தாலும், புத்திர பாக்கியமாக இருந்தாலும், வீடு கட்டுவதாக இருந்தாலும், கிரகப்பிரவேசம் பூஜைகள் செய்வதாக இருந்தாலும், கோயில்களுக்கு செல்வது போன்ற விஷயங்களை எல்லாம் விருச்சிக ராசிக்காரர்கள் முதல் தரமாக பெறுவார்கள். மகர ராசிக்கு பூரணமான ஜாக்பாட் எல்லா விஷயங்களிலும் 2026 இருக்கிறது. இவர்களது ராசிக்கும் குரு பார்வை கிடைக்க போகிறது. ராசியாதிபதி சனி பகவானுக்கும் குரு பார்வை கிடைக்க போகிறது. மேலும் மகர ராசியை பொறுத்தவரை இது குருச்சந்திர யோகமாகவும் கஜகேசரி யோகமாகவும் வருவதனால் குறிப்பாக அனைத்து சுபகாரியங்கள், அதாவது திருமணமாக இருக்கலாம், புத்திர பாக்கியமாக இருக்கலாம், வீடு கட்டுவதாக இருக்கலாம், கிரகப்பிரவேசம் செய்வதாக இருக்கலாம், அனைத்து விஷயங்களும் இவர்களுக்கு நடக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீனராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதி குரு பகவான் விசேஷ பார்வையாக தனது சொந்த ராசியை பார்ப்பதனால் எதெல்லாம் இவர்கள் பெண்டிங் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்களோ, அது புத்திர பாக்கியமாக இருந்தாலும் சரி, திருமண பிராப்தமாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா இவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்வது, புனித யாத்திரைகள் செய்வது, குலதெய்வத்தை வழிபாடு செய்வது, நிறைய பூஜைகள் போன்ற விஷயங்களில் ஈடுபாடு செய்வது, அனைத்துமே இந்த 2026 வருடம் கண்டிப்பாக நடக்கும்.